இனி ஒரு அடி எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவுக்கு கொலகாரி இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவ? உனக்கு என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் இந்த ஊர் மண்ணை மிதிப்ப? அண்ணே, என்ன ஒண்ணுன்னு பேசுங்க, எங்க அம்மா ஒண்ணும் பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவா? அப்படிதான் நான் பேசுவேன். தோட்டத்துல நாங்க போட்ட எச்சிலையை சாப்பிட்டு வளர்ந்த நன்றி கிட்ட நாய் தாண்டா. அண்ணே வேணாண்ணே, எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசாதீங்க. பேச வேண்டாம். நன்றி கிட்ட நாயிடா, வேலைக்கார நாய், கொலகார நாயிடா. வேண்டானே, அப்படி பேசாதீங்கன்னு. எங்க அம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு. யார பத்திரா கை நீட்டி பேசுற? நீங்க அடிக்கிற ஒரு அடி கூட இனிமே என் மேல படாதுங்க. ஏன்னா அம்மா ரொம்ப நல்லவங்கண்ணே. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களே. வேணானே. சக்திவேலு, நிறுத்துடா. யார பாத்திரா இந்த ஊர் மண்ணை மிதிக்காதேன்னு சொன்ன? யார பாத்திரா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அவளையாட எச்சக்கல நாயின்னு சொன்ன, அவளையாட கொலகார நாயின்னு சொன்ன. எல்லாமே உங்க அம்மா தான்டா. வாய மூடுவே. போது நான் பொறுமையா இருந்தது. நீ செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் ஒரு விலை இல்லாம போயிடுமே, அர்த்தம் இல்லாம போயிடுமேங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் நெஞ்சுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருந்தேன். இனிமேல் அந்த வேதனை என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது. டே சக்திவேலு, மொரட்டு பயல, உங்க அம்மா கொடுத்து அனுப்பின சாப்பாட்டுல விஷம் இருந்து அதை சாப்பிட்டு தாண்டா உங்க அப்பா செத்து போனா. அதை காட்டி கொடுத்துட்டா உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிடுவா, நீ அனாதை ஆயிடுவேங்கிறதுக்காக அந்த கொலைப்பழிய தானே ஏத்துக்கிட்டு வயத்துல பிள்ளையோட ஜெயிலுக்கு போன உத்தமிடாவா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அப்ப உனக்கு 4 வயசு. தங்கராசு அவங்க அம்மா வயத்துல. ஆளொன்னுக்கு 15 ஏக்கர் நிலம் தான் வச்சுக்கலாம்னு அரசாங்கம் இப்ப புதுசா நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்குமா? நல்ல சட்டம். இதை நான் எப்போ எதிர்பார்த்தேன். அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்தை முதல் ஆளா நான் அமுல்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? இதுக்கு எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா ஐயா? தாராளமா செய்யறா சார். காயெல்லாம் சரியா எண்ணி போட்டுட்டீங்களா? வடக்கு பக்கம் இருக்கிற மரத்துக்கெல்லாம் மருந்து வைக்கணும். காலையில சீக்கிரம் வந்துருங்க.
இருக்கிற நிலத்தை எல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களாமே? அம்மாவும் மகனுமா சேர்ந்து ஒழிச்சு கட்டதா முடிவே பண்ணிட்டீங்களா? என்னது? ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? அப்படி இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்க அம்மா வந்து பத்திரகாளியாட்டமா கத்திட்டு போனா, ஆனா உங்க அப்பா மட்டும் அவன் எடுத்த முடிவுல இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதுக்குண்டான வேலையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் உங்க அம்மாவோட கல்யாண நாளும் வந்துச்சு. அன்னைக்கு பங்களாவுல போய் உங்க அம்மா கையால தான் சாப்பிடணும்னு உங்க அப்பாவை இந்த கண்ணம்மா வற்புறுத்தினா. உங்க அப்பனும் புறப்பட்டான். ஐயோ, இன்னைக்கு தங்கச்சியோட கல்யாண நாள். நீங்க தான் பங்களா கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அதனால தான் தங்கச்சி சாப்பாடை இங்கே அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஆமா மாப்பிள, இனி என்ன காலையில இருந்து அந்த வீட்டுக்கு சாப்பிட போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தே, அதான் சாப்பாடு வந்துருச்சு. உள்ள வந்து சாப்பாடு போடு. வர்றாங்க மாப்பிள்ள, போயிட்டார. தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லிடுவோம். என்னப்பா தண்ணி குடி. என்னப்பா பாட்டி, எங்க அப்பாவை கொன்னது எங்க அம்மானா, எங்க குடும்பம்னா அவங்களெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் தண்டனை அனுபவிச்சாகணும். எந்த காரணத்துக்காக இந்த ஊருக்குள்ள என் கையால அடிபட்டானோ, அவமானப்பட்டானோ, அசிங்கப்பட்டானோ, அதெல்லாம் நான் பட்டாகணும் பாட்டி, நான் பட்டாகணும். அடிக்க சொல்லுங்க பாட்டி, அவனை அடிக்க சொல்லுங்க பாட்டி. என் தம்பி என்ன அடிக்க சொல்லுங்க. சித்தப்பா, தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுப்பிச்சுட்டாங்க. அடிங்க சித்தப்பா எங்க அப்பாவை. என்ன தம்பின்னு ஏத்துக்கிட்டீங்களே, உலகத்துல அது போதும்னு எனக்கு. தங்கராசு,